ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படுறது இல்லை. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம இப்போ நேத்திக்கு மொத்தம் 3 ஸ்டாக் நம்ம பார்த்தோம். நமக்கு ஸ்க்ரீன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு எல்லாம் மாறிருச்சு. இன்னைக்கு அதே இதை கொடுக்கும்போது இன்னைக்கு எல்லாம் மாறுது. அதை என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நான் இது என்டிபிசி, அதுக்கப்புறம் கோல் இந்தியா, இது நம்ம டாக்டர் ரெட்டி, இது 3ம் நம்ம பார்த்துருந்தோம் நேத்திக்கு. இப்போ அதுக்கு முன்னாடியே நான் டிசிஐயும் எம்என்டம்லாம் போட்டு விட்டுட்டேன். இப்போ இன்னைக்கு எம்என்டம் என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒன்று சின்னமாக ரிவ்யூ பண்ணுவோம். என்ன பண்ணியிருக்கிறான், நம்ம ஏற்கனவே இறங்கினதுலேருந்து ஏறுறதுக்கு தான். இப்போ இது இன்னமும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, அப் ட்ரெண்டுக்கு வரல. இவனோட டேட் பார்த்தோம்னா இப்போ பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தான் வருது. அப்போ இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியோட மேலே ஏற போகிறானா கீழே இறங்க போகிறானான்னு தெரியல. இப்போ வரைக்கும் இன்னும் டெத் கிராஸ் ஆகலை. இது 13 நம்ம இது கிராஸ் இது 13, இது 61 டெத் கிராஸ்க்கு வரல. இன்னும் மேலே தான் இருக்கிறான். இப்படியே மேலே திரும்பி மேலே ஏறிட்டான்னாக்க ரொம்ப சந்தோஷம்தான். இல்லை அப்படின்னு சொன்னாக்க சிரமம் தான். கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க கீழே லோவில் தான் அதுக்கு அடுத்தது நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். அப்படி அவன் கீழே எவ்வளவு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1563 இது ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அப்புறம் 1500, 1490 இந்த ரேஞ்சுக்கு ஓடியாந்துரும். ஸோ இப்போ எந்த சப்போர்ட் லெவலுக்குள்ளே போகிறான்னு தெரியல. இது அவன் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, எம்என்டம் சப்போஸ் இந்த மாதத்துக்கு எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ரி பாயிண்ட்டே 1716 தான் நமக்கு. ஆனால் நான் 600 சொச்சத்தில் இப்போவே என்ட்ரி எடுத்து வச்சுக்கிட்டேன். என்ன இன்னும் ஒரு ரூ. 100 கிட்டக்க இருக்கா, ரூ. 80 கிட்டக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே 1811 தான் இருக்குது. 1811 சும்மா அப்படி போட்டு வைப்போம். அது உடச்சி மேலே போனான்னா நல்லது தான். ஆனால் உடச்சி மேலே போகிறானாங்கிறது தான் பிரச்சனை. இது ஜீரோதா அக்கௌண்ட்டில் போடுறதுனால அந்த கோஆர்டினேட்லாம் பண்ண முடியாது. அதனால் 1811 எக்ஸாக்டாலாம் பண்ண முடியாது. இந்த ரேஞ்சை உடைக்கிறானான்னு பார்ப்போம். இதை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க 1853 அதுக்கு போட்டு வச்சுக்குவோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 1853. இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இவன் இதை உடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் வெளியில் வந்துடுவேன். உடைச்சான் அப்படின்னு சொன்னால் அடுத்தது இயர்லி டார்கெட்டில் ஏதாவது இருக்கான்னு. இயர்லி டார்கெட்டில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான். இயர்லி டார்கெட் பார்த்திங்களா 1633 ரைட்டான என்ட்ரி டைம். அவன் கொஞ்சம் மேலே ஏறினான்னா 2142 வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது. அதையும் மார்க் பண்ணி வச்சுருவோம். இயர்லி டார்கெட்டில் ஃபஸ்ட்டு இயர்லி ரெசிஸ்டன்ஸு, டார்கெட்டுன்னு சொல்லக்கூடாது, ரெசிஸ்டன்ஸு. நீங்கள்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். 2140 2140 இது எக்ஸாக்டாக போகாது. அதனால் 2142 நான் 140ன்னு வச்சுக்கிறேன். இது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் வருவான் போல இருக்கு. இவ்வளோ சீக்கிரமாக அந்த ஒரு மாதத்தில் என்ன இவ்வளோ பெருசாக ஏறப்போகிறான். இங்கே நம்ம மந்த்லி டார்கெட்டோட ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு வந்தாலே அதிசயம்தான். 2140 சரி 42ன்னு போயிடுச்சு, பரவாயில்ல. இப்போ எம்என்டம் 1949 1949 அதுலேயும் ஒரு மார்க். எங்கே வரானோ எங்கே தொடுறானோ அங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு
வெளியில வந்துர வேண்டியதான். இன்னைக்கு நாட்கோ ஃபார்மால வந்து ரூ. 920 தான் நான் டார்கெட் வச்சிருந்தேன். இன்னைக்கே வந்து அவன் என்ன பண்ணான், இது வந்து 880 கிட்டக்க வந்தானா, 880 கிட்டக்க வந்துட்டு, அப்ப இந்த கேப்ப ஃபில் பண்ணான்னு வச்சுக்கங்களேன், கஷ்டமாயிருமேன்னு சொல்லிட்டு, நான் அந்த 875 திருப்பி இறங்கும்போது 875க்கு வெளியில வந்துட்டேன். அவன் திருப்பி அதுக்கப்புறம் 880க்கு போயிருக்கிறான் பாருங்க. அதே ரேஞ்சுக்கு போயிட்டு, திருப்பி ரெட் ஃபார்ம் ஆயிருக்கிறான். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க, 873க்கு கீழ இறங்கினான், உடைச்சு கீழ இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னாக்க, 864 இந்த இடத்துல ஒண்ணு வரும். அதையும் உடைச்சு கீழ இறங்கிட்டான்னா, 854 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிட்டான்னா கஷ்டமாயிரும். அதனால இது வந்து இந்த இடத்த பேர் பண்ண முடியும்னா பாருங்க. இல்லாட்டி இப்படியே மேல ஏறும். ஆனா இந்த 1 ஹவர்ல இதுதான் நம்ம பார்க்கணும். அதனால இந்த மார்க்கையும் நீங்க கையில எடுத்துக்கங்க. இந்த பார்த்தோம்னா 873, 864 அதுக்கப்புறம் வந்து 859, 854 10, ரூ. 10 874, 64, 54 அவன் வந்து இந்த இடத்த உடைச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், இவ்வளோ தூரம் இறங்குவான். ஆனா இவன் வந்து ஸ்ட்ரெய்ட்டா போய்க்கிட்டு இருக்கிறான். திரும்பல. லைன் வந்து திரும்பல. இப்படி திரும்பினான்னா கீழ இறங்கலான்னு சொல்லலாம். ஆனா திரும்பாம இப்படி ஸ்ட்ரெய்ட்டா போய்க்கிட்டு இருக்கிறான். அதனால இன்னும் ஒரு ஸ்டெப் ஏறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா நம்ம சுதானமா இருந்துக்கணும்ல. இந்த இடத்துலலாம் வருது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்து வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. வி ஷேப் ரெக்கவரி எல்லாம் வந்துட்டு போனான்னாக்க, அது வேற மாதிரி. சரி, இப்ப இத வந்து 15 மினிட்ஸ்ல என்ன பண்றான்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ்ல வந்து மேல ஏறப் போறானா, இல்ல கீழ இறங்கப் போறானான்னு தெரியல. எல்லாம் பாருங்க இப்படியே வரிசையா ஏறிக்கிட்டே இருக்கிறான். இந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்றது? மேலே ஏறுவான், கீழ இறங்குவான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த ரேஞ்ச வந்து 873 ரேஞ்ச பிரேக் பண்ணாக்க, நம்ம பாட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டோ, இல்லாட்டி இந்த 69 பிரேக் பண்ணான்னாக்க, கீழ வந்து 53 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இல்ல நடுவுல நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம்னா கூட ரீஎன்ட்ரி எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, ரீஎன்ட்ரி எடுக்கலாம். இதுக்கு வந்து நாட்கோ ஃபார்மாக்கு டேட் நேத்திக்கே பார்த்தோம். இருந்தாலும் இன்னைக்கு இன்னொரு தடவ பார்ப்போம். சரி நாட்கோ. சிம்பல் என்னது? நாட்கோ ஃபார்ம். நாட்கோ ஃபார்ம். அது லோட் ஆகட்டும். இது லோட் ஆகுற வரைக்கும் அடுத்தத பார்ப்போம். இது இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 1056 வரைக்கும் ஆனுவல். இது வந்து ஆனுவல். ஆனுவல் 1056 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காட்டுது. 779 தான் என்ட்ரி பிரைஸு. 1556 வரைக்கும் போறதுக்குன்னு காட்டுது. அ என்ன டேட்டுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் இங்க. ஜனவரி மாசம் 21, 29ஆம் தேதி இன்னைக்கு ஏறிருச்சு. இப்ப அடுத்த டேட் வந்து 15த் வரைக்கும் நமக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 15த் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இதுல பாதி நாள் தான் கணக்கு வச்சுக்கணும். மீதி நாள் வந்து சைட்வேஸ்ல போகுதா, இல்ல மேல போகுதான்னு பார்க்கணும். எப்போதுமே ஒரு டேட் டூ ஒரு டேட்டுங்கிறது பாதி நாள் ஏறிட்டு திருப்பி அதுக்கப்புறம் அது வந்து சைட்வேஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி சில சமயம் மேல அடிச்சு ஏறிட்டே போவான். கடைசி ஒரு 3 நாள்ல மாத்திரம் சைட்வேஸ்ல போயிட்டு கீழ இறங்க ஆரம்பிச்சுருவான். அந்த மாரியும் இருக்கும். அதனால நம்ம வந்து இதுல பாதி நாள் டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சுன்னா வெளியில வரணும். இப்படிதான் கணக்கு. 15த் இப்ப வந்து 29த் முடிஞ்சு போச்சு. அதனால அடுத்த டேட் வந்து 15த் பிப்ரவரி தான் இருக்கு நாட்கோக்கு. அடுத்த டேட் வந்து 15த் பிப்ரவரி. ஸோ, அப்ப அதுவரைக்கும் நமக்கு வந்து இருக்கு. இதுல பாதி டேட்ல முன்ன பின்ன ஏறும். அடுத்த ட்ரெண்ட் சேஞ்சுங்கிறது 15த் பிப்ரவரி. 1 டேல வச்சுக்குவோம். அடுத்த ட்ரெண்ட் சேஞ்ச் 15த் பிப்ரவரி. 14, 15. அடுத்த ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து 15த் பிப்ரவரி.
அதனால அதுக்கு ஏத்த மாரி நம்ம பார்த்துக்க வேண்டியது. இப்ப என்டிபிசி இன்னைக்கு பார்த்தீங்களா, அடிச்சு கலப்பி ஏத்தியிருக்கிறான் பார்த்தீங்களா, கோல்டன் கிராஸ் வந்தோனே என்டிபிசி இன்னைக்கு ரூ. 9.80 ஏறியிருக்கிறான். நேத்திக்கே நம்ம அது வந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நேத்திக்கே பார்த்துருக்குறோம். அந்த இருந்ததுன்னா வீடியோவ பார்க்குறபடி பார்த்துக்கணும். டாக்டர் ரெட்டி இன்னைக்கு ஒரு நிமிஷம் பயங்காட்டிட்டான் பார்த்தீங்களா, கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு, அதான் அந்த கிரீன் கலர கட் பண்ணிட்டு அடுத்து ப்ளூ கலர் வரைக்கும் வந்து வந்துரும். அது தொட்டுரும். தொட்டுட்டு திருப்பி மேல ஏறிக்கிட்டு இருக்கிறான். இப்பவும் நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவன் 1 ஹவர்ல இருக்கிறான். 1 டேல என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1 டேல இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இது வந்து இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு 1 டேல. 1 டேல இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க, 575 நேத்திக்கே அந்த இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவல்லாம் பார்த்துருப்போம். தேவைன்னா அந்த வீடியோவ நீங்க பாருங்க. 1 டேல இன்னமும் அப் ட்ரெண்ட்ல தான் ஆயிட்டுருக்கிறான். ஆனா இந்த இடத்த கடக்கணும். 1995 கடந்துட்டான்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இப்படியே ஒரு யூ மாரி நம்ம கால்குலேட் பண்ணா கூட, இது அப்படியே யூ மாரி வருது, இப்படி யூ மாரி கால்குலேட் பண்ணா கூட, நமக்கு வந்து இங்கேருந்து ஒரு 0.5 டைம்ஸோ, இல்லாட்டி 1.5 டைம்ஸ் இங்கேருந்து 1.5 டைம்ஸ் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன ஆகுது, இந்த கேப் இதுக்கும் இதுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த ரூ. 100ங்கிறது ஒரு 1.5 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஒரு ரூ. 250 ரூ. 250 இங்கேருந்து எடுத்தோம்னா ரூ. 6,100 சொச்ச கிட்டக்க வரும். அந்த 6,100 சொச்ச ரூவாங்கிறது ரூ. 6,200 கிட்டக்க ஓடியாந்துருச்சு. அதனால அது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம நேத்திக்கு பார்த்துருக்குறோம். அந்த இடத்த ஒரு தடவ ரீகேப் பண்றதா இருந்தா பண்ணிக்கங்க. நண்பர்களே, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன் அவுட் ஆயிருக்கிறதுல ஓரளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஸ்டாக்கா இருக்கிறது வந்து ஐசிஐசிஐ பேங்க். அதே ஸ்க்ரீன் அவுட் தான். இதுல வந்து என்னன்னாக்க, இது டியூரபிலிட்டி அண்ட் இது வந்து வேல்யூவேஷன் இது 2ம் வந்து கம்மியா தான் இருக்கு. ஆனா மொமெண்டம் வந்து பிக் ஆகிட்டு இருக்கு. எப்படி நம்ம வந்து ஹிண்டல்கோக்கோ இல்லாட்டி இது வந்து என்டிபிசிக்கோ நம்ம பார்த்தோமோ, அத மாரி மொமெண்டம் வந்து பிக் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி, மொமெண்டம் பிக் ஆகிருக்குனாக்க நம்ம அப்படியே நம்பிரலாமா அப்படின்னு சொன்னோம்னாக்க, அப்படியே நம்பக்கூடாது. நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட்ல மேலிருந்து அவன் கீழ இறங்கி இருக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இத வந்து 1 டேல பார்த்தா கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. 1 வீக்ல தான் பார்க்கணும். அவன் மேல தான் ஏறிக்கிட்டு இருக்கிறான். மேல ஏறிட்டு இந்த இடத்துல கரெக்ஷன் வந்துகிட்டு இருக்கிறான். ஸோ, இப்ப இது வந்து பிக் ஆகுது. அப்படி பிக் ஆகுது அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்து இப்ப ஏற்கனவே என்ன நடந்ததுங்கிறது இங்க தெரியாது. ஏற்கனவே எவ்வளோ ஸ்கோர் இருந்தது நமக்கு இங்க தெரியாது. ஆனா இவன் வந்து என்ன நடக்கலாம்? இப்படியே மேலேயும் ஏறலாம், இல்லாட்டி கீழயும் இறங்கலாம். இது 1 வீக்ல இருக்கு. இப்ப நம்ம 1 ஹவர்ல போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 1 ஹவர்ல ஒரு வாலட்டாலிட்டில தான் இருக்கிறான். ஒருவேள வந்து இப்ப வந்து ஏத்துறபடி ஏத்திட்டு, அதுக்கப்புறமா மார்ச் மாசம் இறக்கிக்கிறேன்னும் சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொன்னோம்னாக்க, கீழ இப்ப இறக்கி விட்டுட்டு, மொத்தமா ஏப்ரலுக்கு பிறகுன்னு சொல்லிக்கலாம். சரி, ஆனுவல்ல வந்து ஐசிஐசிஐ பேங்க்குக்கு என்னதான் டேட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஐசிஐசிஐ பேங்க் ஆனுவலுக்கு என்ன டேட் இருக்கு? 29 இன்னைக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு ஒரு வேரியேஷன் குடுத்துட்டானா? 29க்கு இன்னைக்கு ஒரு வேரியேஷன் குடுத்துருக்கிறானா? இல்ல. இன்னைக்கு வந்து மேல தான் அப்படியே தூக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறான். இது வந்து கீழ இறங்குறதா, இந்த மாரி டோஜி எல்லாம் வந்துச்சுன்னா நம்மளால பிரெடிக்ட்டே பண்ண முடியாது இல்லையா? ஸோ, இப்ப இது வந்து ஐசிஐசிஐ பேங்க்கும் 15த் வரைக்கும் இருக்கு. நாட்கோக்கும் அதே டேட் தானே வந்துச்சு. நாட்கோ ஃபார்மாக்க 9த் பிப்ரவரி, 16த் பிப்ரவரி. 16த் பிப்ரவரி. நாட்கோ ஃபார்மாக்கு டேட்ட நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க்குக்கு உண்டான டேட்ட சொல்லிட்டேன். இது என்னது 16த். ஆமா. 15த் பிப்ரவரி போட்டிருக்கிறோம். ஆனா 16த் பிப்ரவரி. ஆமா. 16த் பிப்ரவரி. அது வரைக்கும் அது பாட்டு ஏறிக்கிட்டு இருக்கும்னு வச்சுக்குவோம். ம். அது டேட். ஒரு நாள் வித்தியாசப்பட்டு போச்சு. இப்ப ஐசிஐசிஐ பேங்க் 29லிருந்து 15த் பிப்ரவரி அண்ட் சாரி 29 ஜனவரியிலிருந்து 15த் பிப்ரவரி, 21 பிப்ரவரி அண்ட் 29த் பிப்ரவரி 3 டேட் நமக்கு கிடைக்குது. 15த்தாவது நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இந்த 3 டேட் கிடைக்குது. மந்த்லில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மந்த்லில என்ன டேட் இருக்கு?
மந்த்லியிலேயே வந்து கிட்டத்தட்ட அதே மாரி தான். 2 பிப்ரவரி, 14 பிப்ரவரி. இது வந்து ஜனவரி மாசம் 31ஆம் தேதி போடும்போது தான் கரெக்ட்டான ஃபிகர் கிடைக்கும். அதனால இப்ப இருக்கக்கூடிய ஜனவரி எக்ஸ்ட்ராக்ட்ல வரும்போது அ 2 பிப்ரவரி அண்ட் 14 பிப்ரவரி நமக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஆல்ரெடி 15 பிப்ரவரி தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா. 15 பிப்ரவரி தான் ஆல்ரெடி இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த டேட்டு முடியட்டும். அவன் முடியும்போது பார்த்துக்கலாம். அ இப்ப அந்த மாதிரி இப்ப இவன் ஏறிக்கிட்டு இருக்கிறான். சரி இவனோட மந்த்லி டார்கெட் என்னதான் வைக்கலாம்? அதாவது மந்த்லி டார்கெட் இல்ல ரெசிஸ்டன்ஸ். இவன் இப்ப தான் அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிருக்கிறான். அப்ப 1035 ரொம்ப கம்மியா தான் இருக்கு ப்ராஃபிட். 1035, 1080 அதுக்கப்புறம் வந்து 1118. ஸோ, அப்ப இதுதான் இப்போதைக்கு இந்த மந்த்லி 118 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு ரூ. 100 இன்னும் ஒரு ரூ. 100 ஏறுறா அப்படின்னு சொன்னா கூட, நமக்கு வந்து அதுவே 10% ஆனா அதுவரைக்கும் போறானாங்கிறது தானே பிரச்சனை. அதனால 35, 80, 100 118 இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆல்ரெடி 1035 கடந்துட்டான். ஆல்ரெடி 1035 கடந்துட்டு 50 வரைக்கும் வந்துட்டு இப்ப ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கிறான். இப்ப 63ல ரிட்டர்ன் ஆனான்னாக்கா அப் ட்ரெண்டுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவன் 59க்கு ரிட்டர்ன் ஆயிருக்கிறான். 59க்கு ரிட்டர்ன் ஆயிருக்கிறான். அதனால அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. எதுவும் கீழ இறங்குதாங்கிறத பார்ப்போம். அ இருந்தாலும் நமக்கு இவ்ளோ தூரம் நமக்கு டைம் இருக்கு. சைட்வேஸ்லயே போப்போறானா, 2 பிப்ரவரிக்கு பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு. 2 பிப்ரவரி நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க வெள்ளிக்கிழமை ஓடியாந்துரும். 2 பிப்ரவரி வெள்ளிக்கிழமை ஓடியாந்துரும். அதனால இந்த எக்ஸ்பைரி வந்து புதன், வியாழனோட எக்ஸ்பைரி என்னதான் பண்றாய்ங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இப்போ ஒரு மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அது மாரி சொல்றோம். சரி அடுத்தாப்புல பார்த்தோம் அப்டின்னாக்க, விப்ரோ வந்து 3மே ஆரஞ்சுல இருக்கு. 3மே ஆரஞ்சுல இருக்கு அப்படின்னு சொன்னா 10% ரிட்டர்ன் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால விப்ரோவுக்கும் வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கிறத பார்ப்போம். விப்ரோவுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். விப்ரோ இறங்கிட்டு தான் இருக்கிறான் 1 ஹவர்ல. 1 ஹவர்ல இறங்கிட்டு இருக்கிறான். ஒன் டேல வந்து இறங்க போறானா, ஏற போறானான்னு தெரியல. அவன் வந்து இப்போதைக்கு மேல வந்து நமக்கு வந்து 487 உடைச்சாலோ, இல்லாட்டி 477 உடைச்சு 87 உடைச்சா மாத்திரம் தான் நம்மளால உறுதி சொல்ல முடியும். அதனால அப்போதைக்கு அதையும் பார்த்துக்குவோம். அல்ட்ராடெக் தான் காமிச்சுக்கிட்டே இருக்கு. டெக் மகேந்திராலாம் நம்ம வந்து கீழ இறங்கிட்டு, டாக்டர் ரெட்டி வந்து தான் அடுத்து காமிச்சுட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ்ன்னு. வேற எதுவும் இப்போதைக்கு நமக்கு வந்து என்டிபிசி காமிச்சுட்டு இருக்கு. HCL இருக்கு. சிப்லா வேற காமிச்சுட்டு இருக்கு. சிப்லா ஏறிட்டு இறங்குதான்னா 8%க்கு மேல குடுத்துருக்குறான். இன்னுமே ஏறுவானாங்கிறது தெரியல. பவர் கிரிட் இருக்கு. பாரத் பெட்ரோலியம் இருக்கு. அ வேற எதுவும் இப்போதைக்கு நமக்கு வந்து அ கோல் இண்டியா அது ஏற்கனவே பார்த்தது மாத்திரம் தான் இருக்கு. இப்போதைக்கு வேற எதுவும் ஸ்பெஷலா வந்து ஆட் ஆகல. அதனால இப்ப நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மஹிந்திரா, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ரெட்டி, கோல் இண்டியா, அ என்டிபிசி, நாட்கோ ஃபார்மா. இது 5 ஸ்டாக்கு இன்னைக்கு நமக்கு அடிஷனலா ஆட் ஆயிருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க்கு. அது மேல ஏறப்போதா இல்லையான்னு தெரியல. விப்ரோவும், ஐசிஐசிஐ பேங்க்கையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லாருக்கும். நன்றி நண்பர்களே!